தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரானை சுற்றி கடல்ல அமெரிக்காவுடைய ராணுவ கப்பல்கள் நின்றுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஈரானை தாக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 15 நாள் கெடு, 15 நாட்களுக்குள் நீங்கள் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம். சுற்றி வளைச்சிருக்கீங்க, ஏன் இன்ன வரைக்கும் தாக்குதல் நடத்தலை? ஏன் பண்ணல அமெரிக்கா கேட்குறாங்க. அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானை குறிவைத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் ஒத்து வரலைன்னா, எங்களுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வரலைன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்கா அப்படி என்ன சார் கண்டிஷன் ஈரானுக்கு? அவங்களுக்குள்ள ஒரே கண்டிஷன் இஸ்ரேலை தாக்கக்கூடாது தாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஈரானை தாக்குதல் நடத்துவதற்கு ஏன் திருப்பி முயற்சி பண்ணுறீங்கன்னா அது இஸ்ரேல் தான் காரணம். ஏனென்றால் ஈரானை பணிய வைக்காமல், ஈரானோடு சமாதானம் செய்யாமல், அல்லது ஈரானோடு நீங்கள் ஒரு போர் ஒப்பந்தம் நடத்தாமல் இஸ்ரேல் நினைத்ததை அங்கு சாதிக்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க. காரணம், சொல்லப்பட்ட காரணம் தான் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, அதனால நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வர்றோம். அது இல்லை பிரச்சனை. அணு ஆயுதம் ஈரான் மட்டும் தான் வச்சுருக்கா? செறியூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் மட்டும் தான் வச்சுருக்கா? உலகில் அதிகமாக செறியூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது எங்க? அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்பாஸ் அராக்கி வெளியே பத்திரிகையாளரிடம் பேசியது இப்போ வந்திருக்கு செய்தியா. வெளிப்படையாக சொல்கிறாரு, அமெரிக்கா எங்களை மிரட்டி பார்க்குது, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் ஈரான் மேலே உடனே தாக்குதல் நடத்திடுவோம். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்பாசி? நடத்தி பாருங்க. அமெரிக்கா பவர்ஃபுல் நாடுன்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் திருப்பி தாக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நாங்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. நாங்களா தாக்குதலை நடத்த மாட்டோம். ஓகே, உங்களை கப்பலை குறி வச்சு தான் நிற்கிறோம். நீங்கள் எப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்தாலும் நாங்கள் ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது எதுக்கு அமெரிக்காவுக்கு ரிஸ்க்கு? அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? ஈரானை பணிய வைக்கின்ற முயற்சி தான். திருப்பி அவங்க சண்டை போட விரும்பலைங்க. அடிப்படையில் ட்ரம்ப் ஈரானோடு சண்டை போட விரும்பலை. ஏன்? ரஷ்யாவை இன்னொரு நாடு தாக்கினால் ஈரான் கூட நிற்கும். ஆமாம், பதிலடி கொடுக்கும். அதே போன்று ஈரானை இன்னொரு நாடு தாக்கினால் ரஷ்யா நிற்கும். ஓகே, இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டு தானே இருக்கு. ஈரானோடு சைனாவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ இரண்டும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? எப்படா அமெரிக்கா தாக்குதல் நடத்தும், நாம எப்படா களத்துக்கு வரலான்னு பார்க்குறாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அதாவது ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் ஒரு சமீப காலமாக அமெரிக்கா உருவாக்கிட்டே இருக்காங்க. ஈரானை சுற்றி கடல்ல அமெரிக்காவுடைய இராணுவ கப்பல்கள் நின்றுகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எதற்கும் தயார் அப்படிங்கிற ரீதியில ஈரானும் தயாராகிட்டாங்க. அமெரிக்கா எங்கள் மீது கை வைத்தால் ஐக்கிய அரபு நாடுகள், அந்த அரபிக் கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவுடைய தளங்களை நாங்கள் திட்டமிட்டு குறிவைத்து தாக்குவோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. என்னைக்கு முடியும் இந்த போர் மோகம்? நீங்கள் இந்த சொன்னது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தாக்குதலுக்கு ரெடியாக இல்லை, ஈரானை தாக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 15 நாள் கெடு, 15 நாட்களுக்குள் நீங்கள் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம். இந்த எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் வரணும், அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு ஈரான் வரணும், இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும், யுரேனியம் செறிவூட்டப்படுவதை நிறுத்தணும், இல்லை என்றால் தாக்குதல். என்ன சொல்கிறேன், வேகமாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, 15 நாட்களுக்கு முன்னாடி ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் செங்கடலில் இருந்தது. அமெரிக்காவுடைய கப்பல்கள் எல்லாம் வேகமாக வந்தது. ஈரான் மேல் தாக்குதல், ஈரானை தாக்குதல் பண்ணுவதற்காக இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன் இன்ன வரைக்கும் தாக்குதல் நடத்தலை? சுற்றி வளைச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் கூட ஏன் பண்ணலை? ஏன் உங்களால் முடியலை? ஏன் பண்ணலை அமெரிக்கா கேட்குறேன். அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானை குறிவைத்திருக்கிறோம்,
பேச்சுவார்த்தையில் ஒத்து வரலைன்னா, எங்களுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வரலைன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்கா அப்படி என்ன சார் கண்டிஷன் ஈரானுக்கு? அவங்களுக்குள்ள ஒரே கண்டிஷன் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடாது தாங்க. இப்போ பிரச்சனை என்ன? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. ஆமாம், அவங்களுக்குள்ள சண்டை. அந்த சண்டைக்கு இடையில போனது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா. நீ வந்து அணு ஆயுதம் வைத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு 4 இடங்களில் போய் நீங்கள் பங்கர் பஸ்டர் வச்சுலாம் குண்டு போட்டீங்க. ஆமாம். ஆனால் அங்கே அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல வச்சுருந்தோம், இடத்த காலி பண்ணிட்டோம். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் பங்கர் பஸ்டர் விமானத்திலிருந்து குண்டு போடுவதுக்கு முன்னாடி நாங்கள் காலி பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஈரானை தாக்குதல் நடத்துவதற்கு ஏன் திருப்பி முயற்சி பண்ணுறீங்கன்னா அது இஸ்ரேல் தான் காரணம். ஏனென்றால் ஈரானை பணிய வைக்காமல், ஈரானோடு சமாதானம் செய்யாமல், அல்லது ஈரானோடு நீங்கள் ஒரு போர் ஒப்பந்தம் நடத்தாமல் இஸ்ரேல் நினைத்ததை அங்கு சாதிக்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது பாலஸ்தீனத்தை நீங்கள் முழுமையாக கைப்பற்றுவதாக இருக்கட்டும், அல்லது வந்து அரபு நாடுகளோடு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்குவதாக இருக்கட்டும், ஈரானை பகைத்து கொண்டு செய்ய முடியலை ஒன்று. அதனால் அமெரிக்கா வந்து நேரடியாக இப்போ இறங்குறாங்க. அதற்கு காரணம், சொல்லப்பட்ட காரணம் தான் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, அதனால நாங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வர்றோம். அது இல்லை பிரச்சனை. அணு ஆயுதம் ஈரான் மட்டும்தான் வச்சுருக்கா? செறியூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் மட்டும்தான் வச்சுருக்கா? உலகில் அதிகமாக செறியூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது எங்கே? அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே அப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து அந்த அந்த தடை சட்டத்திற்கு கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்றாங்க. போட்டால் நீங்கள் கேட்பீங்களா? ஈரானும் போட்டிருக்காங்க. ஈரானும் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் எப்போ என்ன நடந்துச்சு? 2015 பராக் ஒபாமா பிரசிடெண்டாக இருந்தபோது அப்போ ஈரானுக்கும் ஒபாமாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு ஈரான் மேல் இருந்த பொருளாதார தடை நீக்கப்பட்டு 3 வருஷம் 2015 2018 வரை 17 வரை 18 மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்தது? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் முதல் முறையாக. அவர் செஞ்ச வேலையை ஈரானுடைய அந்த தடையை மறுபடியும் போட்டது தான். அப்போ இதெல்லாம் நடந்தது. அப்போ இதனால் ட்ரம்பை நம்புகின்ற இடத்துல ஈரான் இல்லை ஒன்று. இப்போ இன்னொரு பக்கம், இப்போ நீங்கள் சுற்றி நீங்கள் போர்க்கப்பல்களை நிறுத்திட்டீங்க, ஈரானை தாக்குதல் நடத்த போகிறோம். என்ன காரணம் சொல்கிறீங்க? முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்கள் போர்க்கப்பல்களை கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க? ஈரானில் அந்த மனித உரிமை மீறப்படுகிறது, ஈரானுடைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை இவர்கள் வந்து தூக்கிலிடுறாங்க, இது 21ஆம் நூற்றாண்டில் சாத்தியம் இல்லை அப்படின்னீங்க. இப்போ ஒரு நாட்டுடைய இதில் நீங்கள் தலையிட வேணான்னு மற்ற நாடுகள் சொன்னாங்க. பாலஸ்தீனத்தில் ஏற்கனவே இதே மாதிரி வந்து அங்கே கொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த விஷயத்தை சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு, குறிப்பாக வந்து இந்த யுரேனியம் செறிவூட்டப்படுவது அதிகரிச்சிருச்சு, இதன் மூலமாக ஈரான் நினைத்தால் 18 to 20 அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றீங்க. சரி, ஓகே, அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடாது என்பது உண்மையான எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் தாக்குதல் நடத்துவதற்கு இது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. எதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஜெனீவாவில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. ஈரானுடைய வெளியுறவுடைய அமைச்சர் அப்பாசி அராக்கி அங்கே போயிருக்காரு. உங்களுடைய வெளியுறவு செயலாளர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாம். அவர் வந்து ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. ஆள் 2ஆம் கட்ட வெளியுறவு செயலாளர். இன்னொருத்தர் கூட அனுப்புறீங்க. அவர் யார்? ட்ரம்புடைய மருமகனை அனுப்புறீங்க, குஷ்னரை. இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் யாருன்னா ரஷ்யாவோ சீனாவோ அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இல்லை ஒரு பிரிட்டனோ அப்படி இல்லை, ஒமானை சார்ந்த ஒருத்தரை வந்து நடுவில் வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இப்போ இது பட்டவர்த்தனமாக என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத பேச்சுவார்த்தை, ஒன் சைடான பேச்சுவார்த்தை. அது பேச்சுவார்த்தை இல்லை, ஓகே, மிரட்டுறது. இப்போ வந்து அப்பாசி அராக்கி எவரை வச்சு மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க? நீ வந்து கையெழுத்து போட்டுருங்க, சைன் பண்ணிவிடுங்க, இல்லையாக தாக்குதல் நடத்திடுவோம். நேற்று அப்பாசி அராக்கி வெளியே வந்து பத்திரிகையாளரிடம் பேசியது இப்போ வந்திருக்கு செய்தியாக. என்ன சொல்கிறாரு? அமெரிக்கா எங்களை மிரட்டி பார்க்குது, வெளிப்படையாக சொல்கிறாரு. அமெரிக்கா எங்களை மிரட்டி பார்க்குது, நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் ஈரான் மேலே உடனே தாக்குதல் நடத்திடுவோம். அதுக்கு என்ன சொல்கிறார் அப்பாசி? நடத்தி பாருங்க. அமெரிக்காவும் அடி வாங்கினா தான் தெரியும்.
அமெரிக்கா பவர்ஃபுல் நாடுன்னு தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் திருப்பி தாக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் எங்கள் இடத்துல 4 இடத்துல குண்டு போட்டீங்க. நாங்கள் திருப்பி உங்களுடைய அமெரிக்கா பேஸ் இருந்த கத்தாருடைய அந்த விமான தளத்தை தாக்கணுமா இல்லையா? 10,000 பேர் அடிச்சு பிடிச்சி ஓடுனீங்களா இல்லையா? அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க செங்கடல்களில் வந்து நான் கப்பலை நிப்பாட்டிட்டோம், நாங்கள் ஈரானை வந்து குறி வச்சு நிப்பாட்டியிருக்கோம், டெஹரானை குறி வச்சு நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. ஹார்மோஸ் ஜலசந்திக்கு கீழே எங்களுடைய ஏவுகணை தயாராக இருக்கிறது உங்கள் கப்பை தாக்குறதுக்கு. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, கடலுக்கடியில் ஈரானுடைய கடலுக்கடியில் ஹார்மோஸினுடைய கடலுக்கடியில் ஈரானுடைய ஏவுகணை தயாராக இருக்கிறது என்ற ஸ்டேட்மெண்ட்டை அப்பாசி சொல்றார். ஓகே, அப்போ இது யாருக்கு கொடுத்த எச்சரிக்கை? அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் தான் சாதாரணமாக உங்கள் மேலே பேசினாவே நீங்கள் தாக்குதல் நடத்துவீங்க, அவரை போய் கைது பண்ணுவீங்க. வெனிசுவேலாவில் இரவோடு இரவாக அந்த அதிபரை கைது பண்ணி கூட்டு வந்தீங்களே. கைது கூட கிடையாது, கடத்தல். அது கடத்தி வந்தீங்களே, இழுத்துட்டு வந்தீங்களே. ஏன் இப்போ நீங்கள் ஐதுல்லா கமேனியை போய் கடத்திட்டு வாங்களே? உங்கள் கப்பல் தான் இருக்குல்ல, இரவோட இரவாக போய் கடத்திட்டு வாங்க. ஏன் உங்களால் முடியலை? என்ன விஷயம் என்றால் இதில் பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஓகே, என்ன சட்ட சிக்கல் பாருங்களேன். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒப்பந்தம் போன வருஷம் நடந்துச்சு. இங்கே ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ரஷ்யாவுக்கு போனார். அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டினாங்க. என்ன ஒப்பந்தம்? ரஷ்யாவுடைய அதிபருக்கும் ஈரானுடைய ஜனாதிபதிக்கும் நடந்த ஒப்பந்தம். பெஸ்கியானுக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் ஈரானுடைய ஜனாதிபதி பெஸ்கியானுக்கும் நடந்த ஒப்பந்தம். ரொம்ப கிளியர் ஒப்பந்தம். 2024 என்ன ஒப்பந்தம்? ரஷ்யாவை இன்னொரு நாடு தாக்கினால் ஈரான் கூட வந்து நிற்கும், ஆமாம், பதிலடி கொடுக்கும், ஈரானுடைய ஏவுகணை உதவி நடக்கும். அதே போன்று ஈரானை இன்னொரு நாடு தாக்கினால் ரஷ்யா வந்து நிற்கும். ஓகே, இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஒப்பந்தம் அமுல்படுத்தப்பட்டு தானே இருக்கு. இதே மாதிரி ஒப்பந்தம் சைனாவோடும் இருக்கு. அப்போ ஈரானோடு சைனாவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ இரண்டும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க? எப்படா அமெரிக்கா தாக்குதல் நடத்தும், நாம எப்படா களத்துக்கு வரலான்னு பார்க்குறாங்க. இது நான் என்ன கேட்குறேன், அதாவது ஈரானை அமெரிக்கா தொட்டா ரஷ்யாவும் சைனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒப்பந்தம் இருக்குல்லங்க, அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இஸ்ரேல் அடிக்குது, இஸ்ரேல் அடிக்கும் பொழுது அவங்க வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க. இப்போ பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடக்கும்போது யாரும் போறதில்லை. உள்நாட்டு பிரச்சனை, அது உள்நாட்டு பிரச்சனையா விட்டுறாங்க. அது உள்நாட்டு பிரச்சனைங்க. ஆனால் அடிப்படையில் இரண்டும் வெவ்வேறு நாடுகள் தான். ஆமாம், அது நியாயமே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் கொந்தளிச்சு போய் தான் பேசுவார். அவர் இப்போ டம்மி, ஒன்றுமே இல்லை. ஆனால் அது உள்நாட்டு பிரச்சனைன்னு யாரும் போகிறதில்லை. ஆனால் ஈரான் அப்படி இல்லையே. ஈரான் வந்து இத்தனை நாடுகளோடும் தொடர்போடு இருக்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஏன் நடத்துறீங்க? இன்னைக்கு ஜெனீவாவில் நடத்திட்டு இருக்கு, 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்ன நீங்கள் எட்ட போறீங்க? தெளிவாக ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? எங்கள் மேல் நீங்கள் விதித்திருக்கின்ற பொருளாதார தடையை நீக்குங்க முதல்ல, நாங்கள் வந்து அடுத்த உடன்படிக்கைக்கு வரோம். இப்போ நீங்கள் அவர் மேலே பொருளாதார தடை ஒன்று விதிச்சிருக்கீங்க. அதன் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்பை ஈரான் சந்திச்சது. 1979 இந்த பிரச்சனை ஈரானுக்கு இருக்கு. எப்பொழுது ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக் குடியரசாக மாறிச்சோ, அது அடிப்படையில் ஒரு மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆமாம், அந்த மன்னராட்சியை வீழ்த்தி விட்டு தான் வந்து அப்பொழுது இருந்த ஐதுல்லா கொமேனி 79 ஆட்சியை பிடிச்சாங்க. இட்ஸ் ஒரு ரெவல்யூஷன், ஈரான் புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சியின் மூலமாக தான் அந்த மன்னர் குடும்பமே தப்பிச்சு ஓடுனாங்க, வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அந்த புரட்சிக்கு அப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு தானே இந்த பிரச்சனைகள்லாம். இன்னைக்கு வரைக்கும் 79 கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள், எத்தனை வருஷம், 45 வருஷம், 45 வருடங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த விதமான குடுக்கல் வாங்கலும் இல்லை. அது இடையில எப்போ மாறுச்சுன்னா ஒபாமாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த 3 வருஷம் 2015 2018 ஜனவரி, அது 2014 டிசம்பரோட முடிஞ்சது. அப்பொழுது தான் கொஞ்சம் அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்தது. அவர்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் அதை ஒத்து போனாங்க.
ஆனால் இன்றைக்கி அது மாறி ட்ரம்பை நம்ப தயாராக இல்லை. இன்னைக்கு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து அப்பாசி சொன்னது என்னன்னா, நாங்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. காரணம், அமெரிக்கா நம்ப தகுந்த நாடு அல்ல. ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் முடிவோட சொல்கிறோம், நாங்களா தாக்குதலை நடத்த மாட்டோம். ஓகே, ஹார்மோஸுக்கு கீழே ஏவுகணை தயாராக தான் இருக்குது. ஆமாம், நாங்கள் ஒன்றும் தாக்குதல் நடத்த மாட்டோம். உங்களை கப்பலை குறி வச்சு தான் நிற்கிறோம், மாட்டுக்கிறது இல்லை. நீங்கள் எப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்தாலும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது எல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது எதுக்கு அமெரிக்காவுக்கு ரிஸ்க்கு? அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? பொதுவாக அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லுவார். ஆமாம், அவருக்கு லாபம் இருந்தால் தான் செய்வார். இப்போ கூட இந்த வரி விதிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் தலையிலே கொட்டியிருக்காங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாரு? இந்தியா வரி கொடுக்கும், நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண விஷயத்தில் கராரான ஆள் தானே. இந்தியாவிடமே நம்ம நட்போடு தான் இருக்கோம். அடிப்படையில் ரஷ்யாவோட தான் நம்ம நட்பு. ஆனாலும் நம்ம வந்து அமெரிக்காவோட நட்பாக இருக்கோம். ஆனால் இந்த வரி விதிப்பு விஷயத்தில் நீங்கள் கராராக இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் பிஸ்னஸ் மேன், அமெரிக்காவோட நலன் சார்ந்து பயணிக்கிறோன்றீங்க. ஆனால் ஈரான் மேலே ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் போய் நிப்பாட்டிருக்கீங்க? உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? கச்சா எண்ணெய் வேணுமா? நீங்கள் தான் வெனின்சுலாவை தான் பிடிச்சி வச்சிட்டிங்களே. வெனின்சுலா மூலமாக உங்களுடைய கச்சா எண்ணெய் தேவை முழுமையடைந்து விட்டது. ஆனால் பிரச்சனை அது இல்லை, இஸ்ரேலுக்காக எடுக்கின்ற ரிஸ்க். ஓகே, இஸ்ரேலுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஈரானை அடக்காமல் இஸ்ரேலுடைய கனவு நிறைவேறாது. ஓகே, ஈரானை நீங்கள் வந்து ஒரு கட்டுக்கு கொண்டு வராமல் 2 சாய்ஸ் உங்களுக்கு இருந்தது. இது ட்ரம்புக்கு 2 சாய்ஸ் இருந்தது. என்ன சாய்ஸ்னா, ஒன்று ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதை ட்ரை பண்ணாங்க, அதற்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆயதுல்லா கமேனியுடைய ஆட்சியை மாற்றணும். எப்படி வந்து இஸ்லாமிக் புரட்சி ரெவல்யூஷன் 79 ஏற்பட்டதோ அது மாதிரி இந்த ஆயதுல்லா கமேனி அந்த அந்த ஆட்சியை முடிச்சுட்டு சுப்ரீம் லீடருங்கிற கான்செப்டை எடுத்துட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி, இப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி ஒன்று இருக்கு. இப்போ ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் தான் இருக்கார். ஆனால் அங்கே அந்த அரசியல் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா, இவர்களை விட உச்ச தலைவர் ஆயதுல்லா கமேனி தான். ஆமாம், அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது. அவர்களுக்கென்று தனியாக அந்த IRGC சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி, ஈரான் ரெவல்யூஷனரி காட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ஆமாம், அது தனிப்படையே இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்றது. இதை உடைக்கணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஆயதுல்லா கமேனி தனியாக இந்த நாட்டை விட்டு போயிடட்டும், அந்த குடும்பம் போயிடட்டும், ஆட்சி வந்து ஜனநாயக முறையில் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். அப்படி கொண்டு வந்தால் நாங்கள் ஈரானை தொட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொன்னார். ஆமாம், அது நடக்கலை. அதுக்காகத்தான் அந்த 10,000 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் 3000க்கு மேற்பட்டவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அது ஈரானில். அது நடக்கலை. அது நடக்கவில்லை என்று சொன்ன உடனே தான் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இந்த போர்க்கப்பல்களை அனுப்புனாங்க, செங்கடலை நிற்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு செங்கடல்கள் நின்றாலும் இந்த இதில் ஏமனில் இருக்கின்ற ஹவுதிகள் நாங்கள் வந்து தாக்குவோம்னு சொல்லி அவன் ரெடியாக இருக்கான். சிரியாவில் இல்லை, இந்த லெபனானில் இருக்கின்ற இஸ்புல்லா அவன் ரெடியாக இருக்கான். இது என்ன ஆகும்னா, என்ன பயம் ஏற்பட்டிருக்குன்னா, இது உடனே ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டா நமக்கு வேற மாதிரி உலக யுத்தம் வந்துடுமா அப்படிங்கிற பயம் கூட இல்லை. ஓகே, ஏன்னா உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த ப்ராக்சி வார் என்று சொல்லக்கூடிய அங்கங்கே கிளர்ச்சி வெடிக்கும். ஓகே, எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஹிஸ்புல்லா இருக்குன்னா அவர்கள் இன்னைக்கு திருப்பி மறுபடியும் பலம் பெறுவார்கள், அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்படும். இந்த கடலில் இருக்கின்ற ஹவுதிகள் பலம் பெறுவாங்க. ஏன் ஹமாஸே மறுபடியும் பலம் பெற வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த நாட்டுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் உருவாவாங்க, புதுசாக வருவாங்க. இதை அமெரிக்கா விரும்பலை, இஸ்ரேலும் விரும்பலை. இதுதான் முக்கியம். ஆனாலும் அதையும் மீறி வந்து ஈரானை தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது ஈரானை பணிய வைக்கின்ற முயற்சி தான். ஓகே, திருப்பி அவங்க வந்து சண்டை போட விரும்பலைங்க. அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஈரானோடு சண்டை போட விரும்பலை. ஏன்? காரணம், நீங்க நினைக்கிற மாதிரி வெனின்சுலா கிடையாது ஈரான். ஓகே, அது ஒரு சின்ன நாடு கிடையாது, ஒரு வலிமையான நாடு. இன்னைக்கும் கச்சா எண்ணெயில் 3வது பெரிய நாடு. கச்சா எண்ணெய் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட
15 விழுக்காடுன்னு சொல்றாங்க. 15 விழுக்காடு எண்ணெய் வளம் ஈரானில் இருக்கிறது ஒன்று. அதை விட முக்கியமானது இன்னொன்று, ஹார்மோஸ் வழியாக ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற அந்த வழித்தடம் ரொம்ப முக்கியமான பகுதி. முக்கியமான. இப்போ நீங்க பிரிட்டன் வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்களே. இப்போ என்ன சொல்றாங்க, பிரிட்டனுடைய ஏவுகணை தளத்தை நாங்கள் அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கு பிரிட்டன் இப்போ அனுமதி கொடுக்கல. ஈரானை தாக்குதல் நடத்துவதற்கு பிரிட்டனுக்கும் மத்திய தரை கடைகளில் பேஸ் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்துவதற்கு பிரிட்டன் அனுமதி கொடுக்கல அமெரிக்காவுக்கு. இப்போ என்ன அர்த்தம்னா, பிரிட்டன் ஈரானை பகைத்துக் கொள்ள விரும்பல. அதே போன்று இன்னொரு சிக்கல் இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகளுடைய எந்த உதவியும் அமெரிக்காவுக்கு இப்போ இல்லை. ஆமா, கிரீன்லாந்து பிரச்சனையால எந்த உதவியும் இல்லை. நேட்டோவுடைய உதவி கிடைக்காது. இன்னைக்கு இருக்கின்ற ஜெர்மனியும் பிரான்சும் இங்கிலாந்து பிரிட்டனும் அந்த இஸ்ரேல் பிரச்சனையில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு முடிவெடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக முடிவெடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், 2025 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இந்தியாவே அதை அதைத்தான் சொல்றேன், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஆமா, என்ன ரெசல்யூஷன்? பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா, நியூயார்க்ல வச்சு. அந்த டிக்ளரேஷனுக்கு பேரு நியூயார்க் டிக்ளரேஷன். என்ன முடிவு எடுத்தாங்க? 194 நாடுகளில் பாலஸ்தீனத்தை ஆதரித்தார்கள். 143 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்துருங்க, நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு. இந்தியாவும் ஆதரித்தது. ஏன் இந்தியா சமீப காலமா வந்து அப்படி ஆதரிக்காம தான் இருந்தாங்க. ஆமா, நீங்க அடிப்படையில் பார்த்தால் இந்தியா வந்து பாலஸ்தீன ஆதரவு மனப்பான்மை தான் எப்பவுமே எடுத்தது. கடந்த கால காந்தி காலத்துல இருந்து. காந்தி சொல்ல போனா இஸ்ரேலை பிரித்து கொடுத்ததே சரியில்லை என்று கட்டுரை எழுதியவர் காந்தி. இருந்தாலும் நம்ம பாலஸ்தீன ஆதரவு மனநிலை எடுத்திருந்தோம். அது சமீப காலமா, குறிப்பா சொல்ல போனா 2015 2023 வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் நம்ம இஸ்ரேலுடைய ஆதரவு மனநிலை எடுத்தோம். அதை வச்சு தான் நிறையா பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அது குறிப்பாக 3 விதமான ஒப்பந்தங்கள் இஸ்ரேலோட போட்டோம். சொல்லப்போனால் அவர்களுடைய டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த பெகாசி அந்த ஸ்பைவேர்லாம் அங்கேருந்து வந்தது தான், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது தான். அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே போய் ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க உளவுத்துறையுடைய விஷயங்களில். அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் இங்கே வர்றாங்க. ஆனால் அது இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்? எப்போ ரஷ்யாவோட நம்ம எண்ணெய் வாங்க தொடங்கினோமோ அது குறைந்தது. ரஷ்யாவோடு நம்ம நெருக்கம் காமிச்சோம், அடிப்படையில் நெருக்கமாக இருந்தாலும் ரஷ்யாவோட நெருக்கம் இன்னும் அதிகமானதன் காரணமாக தான் நம்ம இஸ்ரேலோட இதை குறைச்சோம். இப்போ இன்னைக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்னா, அமெரிக்கா மேல் இருக்கின்ற நமக்கு நம்பகத்தன்மை அடிப்படையில் நமக்கு இல்லை. இது என்னதான் முடிவு எடுத்தாலும் நம்ம அமெரிக்காவோட உடன்படிக்கை ஏற்பட்டுட்டோம், இன்னைக்கு வந்து டாக்ஸ் குறைச்சிருக்கோம், 18 விழுக்காடா ட்ரம்ப் குறைச்சிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு 0% வரி, இறக்குமதி பண்ணுற பொருள்களுக்கு 18 விழுக்காடு வரி. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ட்ரம்புக்கு கேள்வி எழுப்பினால் கூட நம்ம இந்தியா விஷயத்தில் அவங்க மாறலையே. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதனால் நம்ம என்ன இடத்துக்கு வந்துட்டோம்னா, இனி இஸ்ரேலுடைய முழு ஆதரவு கொடுக்க வேண்டாம், குறைந்தபட்சம் நடுநிலை வகிக்கிற வேலையை பார்ப்போம், யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ரஷ்யாவையும் பகச்சிக்கல, அமெரிக்காவையும் பகச்சிக்கல, 2 பேர்ட்டையும் எண்ணெய் வாங்க சொல்லியிருக்கோம், 2 பேர்ட்டையும் வேணான்னு சொல்லலை. ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார், இன்ன வரைக்கும் இந்தியா எங்களுக்கு வந்து எந்த தகவலுமே சொல்லலை, நாங்கள் எண்ணெய் வாங்க மாட்டோன்னு சொல்லலை, எப்பவும் போல வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். இப்போ எப்படி வந்துட்டோம்னா, ரஷ்யாவோட வாங்குறத வாங்கிக்குவோம், அமெரிக்காவோடையும் வாங்கிடுவோம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு விதமான அமெரிக்காவை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கும் அப்படி உடனே ஒரு வார்த்தை வந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சினா, காசாவிற்காக ஒரு அணியை ஏற்படுத்தியிருக்காரு ட்ரம்ப். ஐக்கிய நாடுகள் சபையை நான் வந்து விளையிடுறோம், ஐக்கிய நாடுகள் சபை எங்களுக்கு தேவையில்லை, காசா நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க, ஐக்கிய நாடுகள் சபையே வந்து
பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை பிரித்து கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் 1947. இப்போ அந்த அமைப்பை டம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காசாவை நாங்கள் வந்து புனரமைக்கிறோம், அதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா நாடுகளும் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஆமா, அமெரிக்கா சொல்லி ஆகாமல் இருக்க முடியுமா? நம்மளும் ஆயிருக்கோம், பாகிஸ்தானும் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த நிகழ்வில் பாகிஸ்தான் அதிபரை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு ட்ரம்ப். எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்லாம் சொல்லி எந்திரிச்சு நிற்க வச்சு, இந்த பாருங்க நான் சொல்லி தான் வந்து மோடி வந்து போரை நிப்பாட்டினாரு, அதை பார்த்து மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் பையனுக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன நோக்கம்னா, ட்ரம்பை பொறுத்தவரை வந்து சில நாடுகளை அடிமையாக வைத்திருக்கணும், அந்த லிஸ்ட்டில் இந்தியாவை சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம முரண்டு பிடிக்கிறோம். நம்ம வந்து சேரவும் விருப்பமே கிடையாது, அதே நேரத்தில் அமெரிக்காவை பகிச்சிக்கவும் நம்ம விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம், முரண்டு பிடிக்கிறோம். இது என்ன நோக்கம்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி அமெரிக்காவுடைய மனநிலை எப்படி போயிருக்குன்னா, எங்களுக்கு ஐரோப்பிய யூனியனும் வேண்டாம், ஐக்கிய நாடுகள் சபையும் வேண்டாம், நாங்கள் வைப்பது தான் சட்டம். இன்னைக்கு உலகம் எங்களை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையா, நாங்கள் சொல்வதை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, அந்த அணி தான் இனிமேல் வெற்றி பெறக்கூடிய அணி அப்படின்னு இடத்துக்கு வர்றாங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஈரான் விஷயத்தில் எங்கே வர்றாங்கன்னா, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறது நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேட்டுக்கோ, இஸ்ரேலோட நீ கை குலுக்கிக்கோ, நீ வந்து பாலஸ்தீன விஷயத்தில் தலையிடாது, நான் உங்கள் விஷயத்தை தலையிட மாட்டோம், நீ வந்து ஹார்மோஸ் வழியாக நீ என்னை சப்ளை பண்ணிக்கோ, நான் உன்னை டச் பண்ணலை, ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டை நீ சைன் பண்ணு, இந்த இடத்துக்கு வர்றாங்க. இது நடக்கலை, இது நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி தான் தகவல் வருது. இப்போ என்ன நிலைமைனா, 15 நாள் கெடு, இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து ஈரான் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் யுத்தம் செய்வோம். நான் என்ன கேட்குறேன், 15 நாளும் உங்கள் கையெழுத்திடலைன்னா அமெரிக்கா எப்படி யுத்தம் செய்ய போகுது? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. யுத்தம் செய்ய பார்ப்போம். அவன் கையெழுத்திட மாட்டான்னு உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. இதை நகர்த்துவதற்கு தான் இந்த ஜெனீவா விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தைக்கு இழுக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை, யுத்தமும் நடக்க போவதில்லை, கையெழுத்தும் போட போவதில்லை என்பதுதான் உண்மை. ரொம்ப நன்றி ஹலீம் சார். ஈரானை வந்து அமெரிக்கா ஒருபோதும் தே வைக்க மாட்டாங்க, மிரட்டி பார்க்குறாங்க. அந்த மிரட்டலுக்கு ஈரான் பணியாது. அதே போல் இந்தியா சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு பேசி நன்றி ஹலீம் சார்.